மத்திய கிழக்கில் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளதால் பல நாடுகளின் வான்வெளிகள் மூடப்பட்டு விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து தங்கள் நாடுகளுக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் சுமார் 20,200க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுக்கு உதவும் வகையில் அந்நாட்டு அரசாங்கம் ஒரு முக்கிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. விமான போக்குவரத்து முடங்கியுள்ள நிலையில் ஹோட்டல்களில் தங்கியிருக்கும் பயணிகள் தங்களின் தங்குமிட செலவு குறித்து கவலைப்பட தேவையில்லை என அமீரக அரசு அறிவித்துள்ளது. இதன்படி பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கான கூடுதல் தங்குமிடம் மற்றும் உணவு செலவுகள் அனைத்தையும் அரசாங்கமே நேரடியாக ஏற்றுக்கொள்கிறது. அபுதாபி சுற்றுலாத்துறை மற்றும் துபாய் சுற்றுலாத்துறை ஆகியவை இதுகுறித்து ஹோட்டல் நிர்வாகிகளுக்கு அவசர உத்தரவை பிறப்பித்துள்ளன. விமானம் ரத்து செய்யப்பட்டதால் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் ஹோட்டல்களில் சிக்கியுள்ள பயணிகளை அவர்கள் ஏற்கனவே தங்கியிருக்கும் அறைகளிலேயே தொடர்ந்து தங்க வைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கான கூடுதல் கட்டணத்தை பயணிகளிடம் வசூலிக்க கூடாது என்றும் அந்த செலவு பட்டியலை அரசாங்கத்தின் வணிக தொடர்ச்சி குழுவிடம் சமர்ப்பித்து தொகையை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2018ஆம் ஆண்டின் 8வது சட்டத்தின் கீழ் பயணிகளின் நலனை கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. துபாய், அபுதாபி மற்றும் சார்ஜா விமான நிலையங்களில் சிக்கியுள்ள உள்ளூர் பயணிகள் மட்டுமின்றி அமீரகம் வழியாக பயணிக்கவிருந்த இணைப்பு பயணிகளும் இந்த வசதியை பெறலாம். அமீரக விமான போக்குவரத்து ஆணையம் கொடுத்துள்ள தகவலின்படி எமிரேட்ஸ், எத்திஹாட், ஃப்ளை துபாய் மற்றும் ஏர் அரேபியா போன்ற தேசிய விமான நிறுவனங்கள் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு கூடுதல் கட்டணமின்றி டிக்கெட்டுகளை மாற்றித் தருகின்றன. மேலும் ஒரு முக்கிய அறிவிப்பாக, விமான ரத்து காரணமாக அமீரகத்தில் கூடுதல் நாட்கள் தங்க வேண்டியிருக்கும் பயணிகளுக்கு அவசர கால விசா வசதிகள் மற்றும் விசா கால நீடிப்புகளை எவ்வித தடையுமின்றி வழங்க அதிகாரிகள் ஏற்பாடு செய்துள்ளனர். இதனால் விசா காலம் முடிவடைவது குறித்த கவலை பயணிகளுக்கு தேவையில்லை. பாதுகாப்பு காரணங்களுக்காக லஃப்தான்சா போன்ற வெளிநாட்டு விமானங்கள் அமீரக வான்வெளியை தவிர்த்து வரும் நிலையில் விமான நிலையங்களில் காத்திருக்கும் பயணிகளுக்கு தேவையான உணவு மற்றும் அடிப்படை வசதிகள் தடையின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்து வருகின்றனர். இறுதியாக அதிகாரிகள் பயணிகளுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோளையும் விடுத்துள்ளனர். அதன்படி அங்கு சிக்கியுள்ள பயணிகள் தங்கள் விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு அடுத்த விமானம் எப்போது என்பது குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் ஒருவேளை அவசர தேவைகளுக்காக நீங்களாக பணம் செலவு செய்திருந்தால் அதற்கான ரசீதுகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்றும், அவசர கால திட்டத்தின் கீழ் அந்த பணத்தை திரும்ப பெற அது உதவியாக இருக்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.